நாளைக்கு நம்மளோட ஃபைனல்ஸ் யாரு டைட்டில் வின்னர்ங்கிறது தெரிஞ்சிடும். இந்த காம்படிஷன்ல நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க, உங்களோட அனுபவம் என்னங்கிறத ஒருத்தரா சொல்லுங்க. நாளைக்கு தான் இந்த போட்டியோட ஃபைனல்ஸ். ஆனா இன்னைக்கே நான் இந்த போட்டியை ஜெயிச்ச மாதிரி இருக்கு. சில நேரத்துல நம்ம தேடுற வெற்றி மெடல்லையோ பரிசிலையோ இருக்காது, அது நம்ம மனசுல இருக்கும். இந்த போட்டியில கலந்துக்கிறதுல இருந்து எனக்குள்ள ஒரு பெரிய ரியலைசேஷனே வந்திருக்கு. தோல்விகள் நம்மள சில டைம் சரியான இடத்துக்கு தான் கூட்டிட்டு போகும். இந்த போட்டி எனக்கு ஒரு நல்ல பயணமா இருந்துச்சு. வாழ்க்கையில அடுத்தவங்களோட போட்டி போட்டு ஜெயிக்கிறதை விட நம்ம மனசுல இருக்கிற தவறுகளை உணர்ந்து அதை ஜெயிக்கிறது தான் உண்மையான வெற்றி. அன்பு, உங்ககிட்ட ரொம்ப நாளா ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். என்னைக்கு உங்களை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தனோ அப்பவே எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருச்சு. உங்களை ஏன் பிடிச்சது, எதனால காதல் வந்துச்சுன்னு எனக்கு சொல்ல தெரியல. ஆனா நீங்க எல்லாமே என்னால வாழ முடியாது. நீங்க உங்க பதில உடனே சொல்ல வேண்டாம். நீங்க டைம் எடுத்து பொறுமையா சொல்லுங்க. நான் உங்களுக்காக காத்துட்டு இருப்பேன். எங்க அன்பு காணல? யார்கிட்ட இவ்வளவு நேரமா தனியா நின்று பேசிட்டு இருக்க? நீ தேன்மொழி, யார் தேடிட்டு இருக்க? கண்மணியதான். அவ இன்னும் ரூம்கே வரல. நீதான் அவ கூடவே இருப்பியே இப்போ. கடைசியா எப்ப பார்த்த? அவ கேம்ப் ஃபயர் முடிச்சுட்டு ஜீவா சார் கூப்பிட்டாருன்னு போனா. அதுக்கப்புறம் ஆளே காணோம். சரிவா, நம்ம ஜீவா ரூம்ல போய் பார்க்கலாம். சார், கண்மணி இங்க வந்தாளா? அவ எதுக்கு இங்க வர போறா? அவ உன்னோட ரூம்மேட் தானே, நீயே போய் செக் பண்ணு. கண்மணி ரொம்ப நேரமா காணல, உங்களை பாக்குறதாதான் அவ சொல்லிட்டு போனா. இங்கேயும் வரலன்னு சொல்றீங்க. நான் அவளுக்கு போன் பண்ணி கூப்பிடவே இல்லையே. வெண்ணிலா, உண்மை சொல்லு, கண்மணி எங்க? எனக்கு தெரியாது அன்பு, ஒழுங்கா சொல்றியா இல்லையா? இது உன் வேலைதான், எனக்கு தெரியும். உண்மை சொல்லு. அவ எங்க போனா, எங்க இருக்கான்னு தெரிஞ்சு வச்சுக்கிறதா என்னோட வேலையா? என்னோட சவால்ல ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சுட்டு அவ எங்கேயாச்சும் போயிருப்பா. நான் ஏதாச்சும் பண்ணியிருந்தேனா இங்கே இருப்பேன். அதுல தெரிய வேண்டாமா உங்களுக்கு நான் எதுவும் பண்ணலன்னு? கார்த்தி, இவளோட போனை செக் பண்ணு. இதுல எந்த மெசேஜும் இல்ல.